ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே கிளியராக சொல்லியிருந்தோம். 80% வந்து கேப் அப் ஆகணும். கேப் அப் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேலே நம்மளுக்கு எது வரைக்கும் போகணும்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா 25,300 நம்ம லெவல் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம சொன்னது இன்றைக்கி மார்க்கெட்டு என்ன மாதிரி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இந்த 10 பாயிண்ட்லாம் நம்ம கேப் அப் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன ரீசனுக்காகன்னு சொன்னன்றது இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா இந்த 10 பாயிண்ட்லாம் ஒரு கேப் அப்பே கிடையாது. இது வந்து கண்டினியூ பேட்டர்னில் தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த 6ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு கேப் அப் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு கேப் அப் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஆனால் இதை ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு கேப் தெரியும். ஆனால் இப்படி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும். ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு போய்கிட்டு இருக்குன்றது. ஸோ அதனால தான் இந்த 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு 20 பாயிண்ட் வரைக்கும் நம்ம கேப் அப் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளுக்கு அதர்வைஸ் இன்னொன்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணால் இந்த 25,165 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நம்மளுக்கு கிளியரான ஒரு விஷயம் தெரியும். அந்த ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி 9:50க்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயத்த உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பாங்க. அந்த டோஜி போட்டு ஏன் அந்த இடத்துல டோஜி போட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் இன்றைக்கி மார்க்கெட்டோட லெவல் அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் போக மாட்டேன் அப்படின்றதுக்காக, அது கன்ஃபர்மேஷனுக்காக அந்த டோஜி போட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75% வந்து ப்ராஃபிட் புக்கிங். நம்மளுக்கு கேப் அப் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 300 வரைக்கும் போய் நம்மளுக்கு 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு கேப் அப் கொடுக்கல. கண்டினியூ பேட்டர்னில் தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ரீசன்னால தான் நம்மளுக்கு மேலே 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சின்ன இதுன்னா ஃபிஃப்டூவில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபிஃப்டூவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது கிளியராக தெரியும். ஓகேவா? 25,300 லெவல் எடுத்துக்கோங்க. நம்ம லெவல் அங்கேருந்து கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து நம்ம பாக்ஸ் ஏரி கான்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பாக்ஸோட மிட் லைன் அங்கே வைங்க. உங்களுக்கு கிளியராக தெரியும். தெரியுதா உங்களுக்கு 75%ல் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்றது? ஸோ இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு மேலே நான் சொல்லியிருக்கேன் 25,330 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கே வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும். 75%ல் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுதா? எந்த அளவுக்கு 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்றது. ஸோ அகைன் கீழே வந்தது. சரி, மேலே போய் 75% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. சரி, திரும்பி கீழே வந்தது எது வரைக்கும் வருவாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்ல. ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு சொன்னது தான் 25,098 நம்மளுக்கு லெவல் மேலே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளுக்கு இன்றைக்கி அந்த 25,098 லெவல் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு டைம் இல்லை, 2 டைமுமே உங்களுக்கு அந்த 25,098 வந்துட்டு பாடி ஃபுல்லாக க்ளோஸ் வச்சுருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா வைக்கவே இல்லை. இதை வந்து ஒரு விக்கு மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு செகண்ட் டைம் வந்து க்ளோஸ் வச்சுட்டு அகைன் அடுத்த கேண்டில் ஒரு கிரீன் கலர் கேண்டில் போட்டு மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. உங்களுக்கு இதுலேருந்தே மார்க்கெட் எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனாக இல்லை ப்ரோ, இதுக்கு மேலேயும் இருக்குது கன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு 26ஆம் தேதியோடது நீங்கள் எடுத்துக்கோங்க. 26ஆம் தேதி நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். 26ஆம் தேதி 5 மினிட்ஸ் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் அதை எடுத்துகிட்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க. ஓப்பனிங் ஓகேவா? அந்த ஓப்பனிங் கொண்டு வாங்க. 26.50 ப்ளஸ் 11 வரும். ஓகேவா? -11. நீங்கள் இங்கேருந்து மேலே கொண்டு போனீங்கன்னா +11 வரும். அங்கேருந்து மேலேருந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா -11 வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இந்த 26 இந்த 11ஓட இந்த 5 சேர்த்துக்குங்க. அப்போ 16. ஓகேவா?
இந்த 26 × 16 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும். அந்த இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 418 பாயிண்ட் வரும். 418 417 பாயிண்ட் வரும். அப்படியே நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சுக்கோங்க. அதே இதிலே வச்சு அப்படியே மேலே கொண்டு போங்க. 418 பாயிண்ட்டு. ஓகேவா? $33 அதுக்கு வைங்க. கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. சாரி, அப்படியே வாங்க. திருப்பியும் அகைன் வைங்க. கரெக்டாக வருதா? 418 பாயிண்ட்டு. சேம் அதே தான், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. மார்க்கெட்டில் பெரிய விஷயமே கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து கணக்கு போட தெரியணும். அவ்வளோதான் வித்தியாசம். கணக்கு தான். கணக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் சாதிக்கலாம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இது மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடையாது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு திங்கக்கிழமை ஒரு 150 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அந்த 150 பாயிண்ட்டை அப்படியே டபுள் ஆக்குங்க. ஒரு 300 பாயிண்ட் வரும். அதாவது 150 அப்படியே டபுள் ஆக்குனீங்கன்னா 300. அந்த 300க்கும் மார்க்கெட் ஒர்க் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயத்த தெரியும். இன்றைக்கி முடிஞ்சது எவ்வளோ முடிஞ்சது? 320 ஹை போச்சு. ஓகேவா? பாருங்கள், 320 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 338 வந்திருக்கா? இந்த 338 எப்படி வந்தது? நீங்கள் 6ஆம் தேதியோட லோவிலேருந்து எடுத்திருக்கீங்க. அதனால் அந்த 338 வந்திருக்குது. ஸோ 6ஆம் தேதி லோவிலேருந்து எடுக்காமல் அகெயின் வந்து நீங்கள் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான ஒரு விஷயத்த நான் போட்டு காமிக்கிறேன். 320 கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியுதா? 300 பாயிண்ட்டு. 320 வச்சிங்கன்னா கரெக்டாக 300 பாயிண்ட்டுன்றது உங்களுக்கு வரும். சாரி, 520ன்னு வச்சிங்கன்னா 220 304 பாயிண்ட் வருதா? 220க்கு வச்சிங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இதில் வந்து ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே ஏற்றுறாங்க, கீழே டவுன் சைட்லேயும் கொண்டு வராங்க அப்படின்றத உங்களுக்கு இவ்வளோ கிளியராக ஒரு புரிதலோடு தான் சொல்லியிருக்கேன்றது நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் அவங்களும் பயன்பெறுவாங்க. ஓகேவா? தெரியாமல் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? அகெயின் வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த ஃபிஃப்டோடையே அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த லோவில் வச்சு பார்த்திங்கனாலே தெரியும், உங்களுக்கு கிளியராக தெரியும் 75% எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து கிளியராக ஒர்க் ஆகிருக்காங்கன்றது. 6ஆம் தேதியோடது பாருங்கள். அந்த 50% வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்காங்கன்றது. மார்க்கெட் திரும்பின இடம் எந்த இடத்துல திரும்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். எந்த இடத்துல திரும்பியிருக்காங்க? கரெக்டாக அந்த 50% வந்து மார்க்கெட் திரும்பியிருக்காங்க இந்த இடத்துலையும். ஸோ ஃபிஃப்டூல் கணக்கு எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 300 வச்சுக்கோங்க. இந்த பக்கம் லெவல் நான் உங்களுக்கு சொன்னது லெவல் டு லெவல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன் அந்த 300 நம்ம ரவுண்டாக எடுக்கிறோம் அப்படின்றது. ஏன்னா அந்த 333ன்றது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ரியாக்ட் பண்ணாமலாம் இருக்காது. ஆனால் அதிகபட்சம் வாய்ப்பு வந்து அந்த 300க்கு தான் இருக்குது.
மார்க்கெட் வந்து ரவுண்டாக இருக்கிற நம்பருக்கு மட்டும்தான் மார்க்கெட் அதிகபட்சம் ரியாக்ட் பண்ணியிருக்குது. இந்த இடையில வந்து 333 இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா பண்ணும், பண்ணாமலாம் இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த இது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த 25,098 எந்த அளவுக்கு இன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். 25,098க்கு கீழே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கவே மாட்டாங்க. பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டிலும் உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த 25,098க்கு மேலே தான் வச்சுருப்பாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் இதனால் பயன்பெறட்டும். ஓகேவா? நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? 80% வந்து நாளைக்கும் கேப்பப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் நம்மளுக்கு மார்க்கெட்டில். ஸோ அதனால் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. ஸோ நம்மளுக்கு 25,300 நம்மளுக்கு மார்க்கெட் வந்து லெவல் ஹிட் பண்ணணும். ஓகேவா? கேப்பப் ஆகி 25,300 அது வரைக்கும் போய் அங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. அதனால் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க அப்சைடில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் எடுங்க. நாளைக்கு உங்களுக்கு கீழே வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. 80% வந்து கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 20% தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அப்சைடில் போனாலும் எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் 25,300 அது வரைக்கும் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கீழே வந்தால் நம்மளுக்கு இந்த பாக்ஸ் தேரியோட கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும். பாக்ஸோட லெவல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 25,050. ஸோ இந்த 25,050 நம்ம ஆல்ரெடி போன மாதத்துலேருந்தே நம்ம சொல்லியிருக்கோம் முக்கியமானது லெவல் அப்படின்றது. இந்த 25,050 டு 25,090 இந்த இடம் 2 இடமே வந்து உங்களுக்கு செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா. எப்படி கால் செல்லர்ஸும் சரி புட் செல்லர்ஸும் சரி 2 பேரும் இருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,050 டு 25,000 டு 25,090 இதுக்குள்ளே வந்து அதிகப்படியான கால் செல்லர்ஸும் புட் செல்லர்ஸும் இருக்காங்க அப்படின்றதுக்கு போன மாதத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால தான் இன்றைக்கி 25,098 வந்த உடனே அகைன் வந்து உங்களுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போனது. மேலே போய் 75% ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. திருப்பி அகைன் கீழே இறங்கி வந்தாங்க. அந்த 25,090 வந்தோன்னா திருப்பி அகைன் மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உள்ளே வந்து கால் செல்லர்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு புட் செல்லர்ஸும் உள்ளே தான் இருப்பாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான நாள். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். நம்மளுக்கு கீழே டவுன் சைட் லெவல் வந்து 25,050 கீழே டவுன் சைடு, அப் சைடில் வந்து நம்மளுக்கு மேலே 25,300. இந்த 25,050 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணணும் நமக்கு. ஓகேவா? நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அது பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு பாக்ஸோட இது சொல்லியிருக்கேன், அந்த பாக்ஸுக்கு வரணும். இந்த பாக்ஸ் தான் 950. ஓகேவா? இந்த 950க்கு மார்க்கெட் வரணும் கீழே டவுன் சைடில் வந்தாங்கன்னா. அப் சைடில் போனாங்கன்னா ஆல்ரெடி 25,300. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் அவங்களும் பயன்பெறட்டும், நீங்களும் பயன்பெறுவீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.